ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா April 15, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து லிப்ஸ்டிக் சீட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த லிப்ஸ்டிக் சீடு வந்து என்னென்னா அதிகமாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் ஓகேவா க்ரோ பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள் வந்து என்னென்னா இதை வந்து வளர்க்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? பில்லிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இது வந்து எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான இதை கேட்கலாம். ஓகே, இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு நியூஸில் வந்திருக்கிறதுனால ஸோ இந்த லிப்ஸ்டிக் ஸ்டீட் வந்து என்ன இது அதிகமாக வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இல்லாட்டி இதோட நேம் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஜப்ரா சீட்ஸ் அப்படிங்கிறது இதோட பொட்டானிக்கல் நேம். ஸோ அந்த நேமை வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து என்னென்னா அவங்க வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே லோக்கலாக இதோட பேர் என்னென்னா அனாட்டோ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஒரிஜினல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்ரா சீட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட இன்னொரு நேம். ஓகேவா? ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் ஓகே இதோட இதோட முக்கியமான மருத்துவ குணங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து என்ன டைஜஸ்டிவ் டிஸார்டரை வந்து என்ன ஹீலிங் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அப்புறம் வீக் போனை வந்து என்னென்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அப்புறம் ஹெட்டேக்கு, அப்புறம் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் ஓகேவா இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தை வந்து என்ன க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த லிப்ஸ்டிக் சீட்ஸ் அதாவது ஜப்ரா சீட்ஸை வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இது எதுக்கு இன்னும் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சீஸ் தயாரிக்கிறதுக்கு. ஓகே, சீஸில் வந்து கலரிங் ஏஜென்ட் கொடுக்கறதுக்காண்டியும் ஃபுட் ப்ரிப்பரேஷன்லையும் அப்புறம் பேக்கரி ப்ராடக்ட்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன இந்த லிப்ஸ்டிக் சீட் அப்படிங்கிறது என்னென்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லிப்ஸ்டிக் சீடை வந்து என்னென்னா இங்கே ஆந்திர பிரதேஷ் மக்கள் வந்து என்னென்னா இதை க்ரோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் சீடு வந்து என்ன நான் கார்சினோஜெனிக். ஓகேவா? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸில் கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லிப்ஸ்டிக்கில் வந்து என்னென்னா என்னென்ன மாதிரியான கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த லிப்ஸ்டிக் நார்மல் இந்த கெமிக்கல் லிப்ஸ்டிக்கில் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கெமிக்கல் லிப்ஸ்டிக்கில் வந்து என்ன உங்களுக்கு கார்சினோஜெனிக் ப்ராப்ளம் வரும். ஓகே, லிப்ஸ்டிக் சீட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு லிப்ஸ்டிக் அந்த மாதிரி பண்ணால் வந்து என்ன நான் கார்சினோஜெனிக் இது வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கார்சினோஜெனிக்கை ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா லேக் ஆஃப் ஆர்கனைஸ்டு ட்ரேடு வந்து என்னென்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ ஆர்கனைஸ்டு ட்ரேட் இல்லாததுனால இதுக்கான விலைகள் வந்து என்ன சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸில். நெக்ஸ்ட் வந்து என்ன இந்தியா ஷார்ட் ஆஃப் 6 lakh டாக்டர்ஸ் 2 million nurses US ஸ்டடி. ஓகேவா? US பேஸ்டு சென்டர் ஃபார் டிசீஸ் டைனமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி. ஓகேவா? CDDEP. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி இந்தியாவுக்கு 6 லட்சம் டாக்டர் தேவைப்படும் ஆஸ் பர் WHO. ஓகேவா? WHOட ரெக்கமெண்டேஷன் படி 1000 பீப்புளுக்கு வந்து என்னென்னா ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படிங்கிறது WHO ரெக்கமெண்டேஷன். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 10,150 பேருக்கு 189 பேருக்கு ஒரு டாக்டர் வீதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 6 நர்சஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நமக்கு 1:483 அப்படிங்கிற இதில் இருக்கணும். பட் என்னென்னா அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு வந்து அரௌண்ட் 2 million நர்சஸ் வந்து தேவைப்படுறாங்க. 6 lakh டாக்டர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து என்னென்னா 65% ஆஃப் இந்தியாவில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ரிலேட்டட் டு இதுனா நமக்கு வந்து என்ன லேக் ஆஃப் ஹெல்த் ஆக்சஸ். ஓகேவா? ஹெல்த் ஆக்சஸ் வந்து என்னென்னா ரொம்ப லேக்கில் இருக்கும். ரெண்டாவது நம்மளுடைய ரெகுலேட்டரி ஹடல்ஸ் வந்து என்ன நிறைய பிரச்சனை. ஓகே, நம்மளுடைய ரெகுலேட்டரி ரெஜிம் வந்து என்ன ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை அதிகமாக வருது. நெக்ஸ்ட் வந்து என்ன சப்ஸ்டாண்டர்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நம்மளுடைய ஹெல்த் ஃபெசிலிட்டி டாக்டர்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் லெவலும் அதாவது டாக்டர் வந்து அதிகமாக சேர்றதும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் லெவலும் வந்து என்னென்னா நமக்கு கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸோ இந்தியாவில் இதனால் என்ன ஆகுதுன்னா ஹை அவுட் ஆஃப் பாக்கெட் வந்து என்னென்னா அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்னென்னா இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இந்த இடத்துல இருக்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன நெசசரி ஸ்டெப்ஸ் டு எண்டிங் பாவர்ட்டி. இந்த இது எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது. மொத்தம் பிஜேபியோட ஸ்கீம் PM கிசான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஓகேவா? PM கிசான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. அதுக்கப்புறம் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து புதுசாக அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நயோ அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து என்னென்னா
அரௌண்ட் 6,000 கொடுக்குறது. ஓகேவா, இந்த ஸ்கீம் 6,000 பெர் இயர் கொடுக்குறது. இந்த ஸ்கீம் வந்து என்னென்னா அரௌண்ட் 6,000 பெர் மந்த் கொடுக்குறது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன இந்த ஸ்கீமோட முக்கியமான இது. இந்த ஸ்கீம்ஸ் ரெண்டுமே வந்து என்னென்னா எந்த மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கிரியேட் பண்ணுது அண்ட் இது எந்த மாதிரி நமக்கு பாவர்ட்டி எண்டிங் பண்ணுது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா, இந்த நெசசரி ஸ்டெப்ஸ் டு எண்டிங் பாவர்ட்டி எண்ட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு ஹெல்த், எஜுகேஷன், பப்ளிக் சர்வீசஸ், அதாவது ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அந்த மூணு வந்து என்ன ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ இந்த மூணுக்குமான சப்போர்ட் ஸ்கீமை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து என்னென்னா ஒரிஜினல் பாவர்ட்டி அப்படிங்கிறத குறைக்க முடியும். இந்தியாவில் இன்கம் ஜெனரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா வெரி லோ லெவல். ஸோ இன்கம் ஜெனரேஷனை வந்து என்னென்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் லீட்ஸ் டு எண்டிங் பாவர்ட்டி அப்படிங்கிறது தான் இவருடைய பேசிக் ஸ்டெப்ஸாகவே பேசிக் டிஸ்கஷனாகவே இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பார்ட்டிஸ், ஒன்று வந்து பிஜேபி, இன்னொன்று வந்துன்னா காங்கிரஸ். இவங்க ரெண்டு பேர் கொடுத்துருக்க ஸ்கீம், ஒன்று பிஎம் கிசான், இன்னொன்று வந்து நாயோ ஸ்கீம். ஓகேவா, இந்த ரெண்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இதில் இவங்க பார்க்க மறந்தது வந்து என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட். இந்தியாவோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து என்ன இதனால் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி பிஎம் கிசானால் நம்மளுடைய டெஃபிசிட் டார்கெட் வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேவா, ஸோ இந்த நியாயு ஸ்கீமை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து என்ன அரௌண்ட் ரொம்ப அதிகமான லெவலுக்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நியாயு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அரௌண்ட் 3.6 lakh crore வந்து நமக்கு தேவை. ஓகே, இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே, அதாவது என்ன இந்த ஸ்கீம் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வருது அப்படின்னா நம்ம ஹெல்த், எஜுகேஷன், அதுக்கடுத்து ஃபிஸ்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் செலவழிக்கிற அமௌண்ட்டை விட இந்த ஸ்கீமுக்கு செலவழிக்கிற அமௌண்ட் வந்து என்ன ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இப்படி அதிகமாக செலவழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது அதிகமாக கிரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எஜுகேஷன், ஹெல்த் இந்த மாதிரியான ஃபிஸ்கல் இந்த மாதிரியான இதில் வந்து என்னன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து செலவு பண்ண முடியாது. ஸோ அதனால் டெஃபிசிட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ முக்கியமாக அதாவது பாவர்ட்டி ரிலேட்டட் வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்துன்னா சிங்கிள், அதாவது இண்டிவிஜுவலோட கேப்பபிலிட்டி. ஓகேவா, அந்த கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது டிப்ரைவ் ஆனது தான் முக்கியமான காரணம். ஸோ அந்த கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் கொடுக்குறது, ஓகே, ஹெல்த் ரிலேட்டட் ஃபெசிலிட்டி கொடுக்குறது, எஜுகேஷன் ரிலேட்டட் ஃபெசிலிட்டி கொடுக்குறது அண்ட் அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேஷன் வாய்ப்பை கொடுக்குறது. இந்த மூணு வகையான இதை கொடுக்கும்போது தான் நம்மளுடைய இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி அதை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பாவர்ட்டி எண்டிங் ஆகும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூனிவர்சல் பேசிக் சர்வீஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு போகிறாங்க. யூனிவர்சல் பேசிக் சர்வீஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் அதர் இன்கம் ஜென்ரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்னன்னா யூனிவர்சல் பேசிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை கொடுக்காம இவங்க எல்லாருமே வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கறது வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக இட் லீட்ஸ் டு அண்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அண்ட் அதர்வைஸ் நமக்கு வந்து என்ன எஃபிஷியன்ட் பாலிசி வந்து என்ன இன்எஃபிஷியண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி ஸ்கீமுக்கு வந்து அமௌண்ட் செலவு பண்ணும்போது நமக்கு வாட்டர் சப்ளை, சானிடேஷன், ஹவுசிங்கு இதிலெல்லாம் வந்து என்னென்னா அதிகப்படியான கவனம் செலுத்தாமல் போவாங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு யாரெல்லாம் பூவரோ ஓகேவா, பூவர் யாரெல்லாம் இப்போ இந்தியாவில் அரௌண்ட் 20% பூவர் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த பூவர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க. அப்போது இந்தியாவில் சதர்ன் ஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சும் சதர்ன் ஸ்டேட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்காங்க. லைக் கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகா அண்ட் ஆந்திரா, இவங்க எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஓரளவுக்கு ஹை பொசிஷனில் இருக்காங்க. பட் சென்ட்ரல் இந்தியா ஓகேவா, சென்ட்ரல் இந்தியா அண்டு ஈஸ்டர்ன் இந்தியா அண்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஓகே, இந்த எல்லாமே வந்து என்னென்னா அவங்களுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ரொம்ப லோ லெவலில் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இவங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னா இவங்க அதிகமான கன்சர்ன் வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பீப்புளோட இம்ப்ரூவ்மெண்ட் லைக் ஹெல்த், எஜுகேஷன் அண்டு அவங்களுடைய லைஃப் டைம் அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க சதர்ன் ஸ்டேட். பட் என்னென்னா நார்தர்ன் ஸ்டேட் வந்து என்ன அவ்வளோக்கு அதிகமாக பண்ணலை. அப்போ ஆனால் இந்த ஸ்கீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அமௌண்ட் கொடுக்குறாங்க. பிலோ பாவர்ட்டி லைன் யார் அதிகமாக அங்கே எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறது, அதாவது எந்தெந்த ஸ்டேட்லாம் பூவராக வந்து என்னன்னா அவங்களுடைய பப்ளிக் பாலிசிஸை வந்து என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த அமௌண்ட் அதிகமாக போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லா பண்ணுற ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணாமல் நல்லா பண்ணாத ஒரு ஸ்டேட்டை வந்து என்ன நம்ம என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அந்த நல்லா பண்ணுற ஸ்டேட் மேபி அவங்களுடைய ஃபிஸ்கல் இதிலேருந்து வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு சீக்ரெட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் சீக்ரெட்ஸ்? இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஃபேல் டீலில் வந்து என்ன சீக்ரெட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஏன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற இதில் வந்துன்னா பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஹிந்து வந்து எல்லா இதையும் வந்தோன்னா ரஃபேல் டீலோட எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்தோன்னா இதில் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்க. பட் என்னன்னா அது வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் மேலே வந்துன்னா அவங்க கண்டம்னேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் வெஸ் நேஷனல் செக்யூரிட்டி இது ரெண்டுமே வந்து என்னன்னா இப்போ இதுக்கு வந்திருக்கு. ஓகே, ரைட் டு இன்ஃபர்மேஷன் வெஸ் நேஷனல் செக்யூரிட்டி. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு ஜூலியன் அசஞ்சே அப்படின்னு சொல்கிற ஒரு ஜூலியன் அசஞ்சே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நமக்கு விக்கிலீக்ஸ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விக்கிலீக்ஸோட தலைவர் தான் அவர். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஎஸோட ஃபெடரல் இதில் மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸை வந்து என்னென்னா விக்கிலீக்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்துன்னா இதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி அப்லோட் பண்ணியிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து யூஎஸோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இவரை தேடி இருப்பாங்க. இவர் வந்து என்ன இவர் என்ன பண்ணிடுவாருன்னா யூகேல ஈக்வெடார், ஓகேவா, ஈக்வெடாரோட அவங்களுடைய ஃபாரின் கமிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபாரின் இதில் போய்ட்டு அவர் வந்து தங்கிப்பார். ஸோ அவர் தங்கினதுனால அங்கேருந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலை யூகே கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் அண்ட் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈக்வெடார் வந்து என்ன அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவர் மேலே இருந்த சப்போர்ட்டை. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னது ரைட் டு இன்ஃபர்மேஷன் வித் நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் வந்ததுன்னா பெரிய லெவலில் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துன்னா ரைட் டு எக்ஸ்பிரஷன் இருக்குது. பட் ரைட் டு எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு இருக்குது? இட் இஸ் நமக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிற நேரத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஹைவே ஹடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைவே ஹடலில் சென்னை சேலம் காரிடாரை பற்றி பேசியிருக்காங்க. இந்த சென்னை சேலம் காரிடாங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய ஹைகோர்ட் வந்து என்னென்னா கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத அந்த ரீசன்லாம் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரீசனை வந்து என்ன எந்த ப்ராஜெக்ட்னாலும் ஓகே கவர்மெண்ட்டோட எந்த ப்ராஜெக்டை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறதா இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் பூரா நான் சொல்கிற பாயிண்ட் பூராவே நீங்கள் வந்து எழுத முடியும். ஓகே, இட் மோராலஸ் நமக்கு வந்து க்ரீன் அதாவது நமக்கு என்வரான்மெண்ட் ரிலேட்டட் என்வரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கவர்மெண்ட் கிரியேட் பண்ணாலும் நம்ம இந்த இதில் இருக்கிற ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது. அந்த 5-6 பாயிண்ட் சொல்கிறேன். அந்த 5-6 பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ இந்த மாதிரியான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டும் ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வந்து என்னென்னா ரொம்ப ஆர்பிட்ரியாக இருக்காங்க. ஓகே, டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ரொம்ப ஆர்பிட்ரியாக இருக்காங்க. ஓகே, ஆர்பிட்ரி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஓகே, இது வந்து என்னென்னா அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் இப்போ இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் வந்து மக்கள் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து என்ன தேவையில்லாத அது என்ன மக்களை வந்து அடக்கிற ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா அதிகப்படியாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். தேர்டு வந்து என்ன நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரோடு போடுறதுக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று எடுக்கணும். பட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இல்லது இது கவர்மெண்ட் கம்பெனி தானே. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போடும்போது இந்த என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லாத மாதிரி என்ன பண்ணிடுறாங்க அவங்க ஒரு ஷோ பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து வந்து லேண்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக போகுது அப்படின்னா அப்போ அதில் வெட்லேண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபெர்டைல் அண்ட் ஃபார்ம்லேண்ட் எவ்வளோ இருக்குது, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் எவ்வளோ இருக்குது, வாட்டர் பாடிஸ் என்னென்னலாம் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோக்கு அதிகமான பாசிட்டிவ் ரிசல்ட் வருது. ஓகே, அதாவது என்ன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை பண்ணால் எந்த மாதிரியான பாசிட்டிவ் ரிசல்ட் வருது அண்ட் இதில் வர்ற நெகட்டிவ் வந்து எதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியர் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு மென்ஷன் ஆகிருக்கணும். பட் இந்த மாதிரியான எந்த விஷயம் வந்து சென்னை சேலம் காரிடாரில் வந்து பண்ணலை அப்படிங்கிறது தான் இவங்களோட இது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமானது என்னன்னா நமக்கு இப்போ 8 லேன் காரிடார் ஓகே பாரத் மாலா பரியோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது என்ன கனெக்ஷன் ஓகே அதாவது என்ன ரோடு கனெக்ஷன் போடுறதா அந்த பாரத் மாலா பரியோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே. அந்த ஸ்கீமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை மதுரை ஹைவேயை வந்து என்னன்னா அதிகப்படுத்தணும் அப்படின்னு. அதாவது ரொம்ப டிராஃபிக் கன்ஜெஷன் எதில் இருக்குது அப்படின்னா சென்னை மதுரை ஹைவே, சென்னை மதுரை திருச்சி, சென்னை திருச்சி மதுரை இந்த இதில் தான் வந்து என்னன்னா அதிகமான டிராஃபிக் கன்ஜெஷன் அதிகமான டிராஃபிக் மூவ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை வந்து என்னன்னா இம்ப்ரூவ் பண்ண சொல்லி பாரத் மாலா பரியோஜனாவில் வந்து என்னன்னா அவங்க ஆல்ரெடி வந்து
வந்து ஒரு ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா இவங்க அந்த ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்னை சேலம் காரிடாரை வந்து என்ன பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஆர்பிட்ரி டிசிஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆர்பிட்ரி டிசிஷன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட், அதாவது தேவையான ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. தேவையில்லாத அன்வான்ட் ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா நமக்கு லைம் லைட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது வந்து என்ன பாலிசி டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதாவது என்ன இந்த ரோடு மாதிரி போடுறது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பாலிசி டிசிஷன். இதில் வந்து கோர்ட்டு தலையிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நார்மல் இது. ஓகேவா. பட் இந்த மாதிரியான பாலிசி டிசிஷன் ஆர்பிட்ரியா, அதாவது இன்சஃபிஷியன்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டு தலையிடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் ஒரு பாலிசி டிசிஷனில் வரணுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பாலிசி டிசிஷன் ஒன்று ஆர்பிட்ரியாக இருக்கணும், அல்லது வந்து என்னென்னா அது வந்து என்னென்னா எஃபெக்டிவாக வந்து மேனேஜ் பண்ணாத மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கோர்ட்டுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது டு இன்டர்வீன் இன் தட் ப்ராஜெக்ட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த சேலம் சென்னை காரிடார்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன எ பாத் way to office with the power. Okay. And Ambedkar want share in power at the center as eluded the marginalized அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன marginalized people அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு நமக்கு தெரியும், லோ காஸ்ட் பீப்புள். ஓகே. marginalized people அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு வந்தோன்னா நமக்கு ஒரு டெமோக்ரஸி இதில் ஒரு சென்டர் பொசிஷனில் இருக்கிறாங்க, அதாவது ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவர் எடுத்து சொல்கிறாரு. ஓகேவா. நமக்கு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன லீடர் அப்படிங்கிறவங்க, அதாவது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லீடரை வச்சு தான் நம்ம வந்து என்னென்னா பெரிய லெவலில் அந்த கட்சியை வந்து நம்புகிறோம். ஓகேவா. பிஜேபினா நமக்கு மோடி, நமக்கு வந்து காங்கிரஸ்னா நமக்கு வந்து ராகுல் காந்தி, இப்படின்னு நம்ம வந்து என்ன ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பர்சனாலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான அந்த பர்சனாலிட்டியோட செலெக்ஷனுக்காண்டி தான் நம்ம ஓட்டு போடுற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். பட் அது கிடையாது. ஓகேவா. நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா அங்கே தலித் இருப்பாங்க அண்ட் நார்மல் பீப்புள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாருக்கும் நம்ம தனித்தனியாக அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஒரு கிரியேட்டிவான டெமோக்ரஸியை வந்து என்ன கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் லெவலில் நம்மளுடைய அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஓகே, அவங்க வந்து என்ன டிப்ரைவ்டு பீப்புள் வந்து என்னென்னா அவங்களுடைய நிறைய இதுக்கு போராடி இருக்காங்க. ஈவன் அம்பேத்கர் வந்து என்ன டிப்ரைவ்டு பீப்புளாக இருக்கிறதுனால தான் அவர் நிறைய எலெக்ஷன்ஸில் வந்து அவர் நின்னும் டைரக்ட் எலெக்ஷன்ஸில் இது வரைக்கும் அவர் அதிகப்படியான இதில் வந்து ஜெயிக்கவே கிடையாது. அவர் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ராஜ்யசபாவில் தான் வந்து என்னென்னா அவரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவரோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஆஃப்டர் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, அதாவது என்ன இந்த அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா அவர் வந்து பண்ணுற நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா அது வந்து எடுபடாமல் தான் இருந்திருக்கு. பிகாஸ் அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அவர் என்ன ஐடென்டிட்டியில் வர்றாருன்னா காங்கிரஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே தான் வர்றாரு. அப்போ காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ என்னோ காங்கிரஸோட இது என்னமோ அதுதான் வந்து என்னென்னா பெரிய லெவலில் ஹைப் ஆகுதே தவிர இந்த மாதிரி ஒரு தலித் லீடரோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹைப் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது அவர் இது பண்ணும்போது அவர் அந்த இதை சொல்லியிருக்கிறாரு. ஓகே. அப்போ அன்டச்சபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸில் இருக்காங்க பட் வித்தவுட் பவரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இவர் சொல்லியிருக்காரு. அன்டச்சபிள்ஸ் வந்து என்ன ஆஃபீஸில் இருக்காங்க, அதாவது த்ரூ ரிசர்வேஷன் மூலமாக தே ஆர் கெட்டிங் சீட்ஸ். ஓகே. அவங்களுக்கு தேவையான சீட்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு கிடைக்குது. பட் இருந்தாலும் வந்து என்னென்னா அவங்க வந்து என்ன அவங்களுடைய பவரை வந்து என்னென்னா அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. ஓகேவா. பட் இவங்க இது ஒரு ஸ்டேட்டில் வந்து என்னென்னா ஃபுல்லும் அவங்களாவே இருந்தாங்க அப்படின்னா, அல்லது வந்து என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சிலில் ஒரு இண்டிபெண்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் அவங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அன்டச்சபிள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் வித்தவுட் பவரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் ஆகிருக்கிறது. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்ஸ் அண்ட் த மிலிட்ரி. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா நம்ம வந்து பாலாக்கோட்டில் போயிட்டு வந்து சண்டை போட்டாங்க. அப்புறம் நம்ம இந்தியன் ஆர்மியிலேருந்து நம்மளுடைய அபிநந்தன் அவர் வந்து மாட்டிக்கிட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் வந்து என்ன இது எல்லாத்தையுமே வந்து என்ன பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆள்ற கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் 1971 இதில் வந்து நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறமும், அதாவது பங்களாதேஷ் வாராக இருக்கட்டும், நம்ம சைனா இந்தியா வாராக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஓரளவுக்கு நம்ம வந்து ஹையர் பொசிஷனில் இருந்தப்போ அப்போ இருந்த லீடர் வந்து என்னன்னா இந்த மாதிரியான விஷயத்தை வந்து என்னன்னா யூஸ் பண்ணல. அதே மாதிரி வந்து என்னன்னா இப்போ உள்ள தலைவர்கள் மேக்ஸிமம் இந்த நரேந்திர மோடியாக இருக்கட்டும் அதர் தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன மிலிட்ரி ட்ரெஸ்ஸு மிலிட்ரி யூனிஃபார்ம்ஸை வந்து போடுறது, மிலிட்ரி ரிலேட்டட் இதை வந்து கர்சர்ஸை வந்து அவங்க வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மிலிட்ரி அப்படிங்கிற ஒரு எஸ்டீம்டு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உள்ளே என்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிலிட்ரியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் ஜென்ரல் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பாலிடிக்ஸ் ரிலேட்டட் இதுவும் வந்து என்னன்னா அவங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிற ஒன்று. ஸோ இந்த மாதிரி பாலிட்டி அண்ட்
மிலிட்ரி ரெண்டும் வந்து கம்பைன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா இது வந்து என்னென்னா நம்மளுடைய இதில் வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதாவது என்ன மிலிட்ரியோட அவங்களுடைய அந்த ஜென்யூனிட்டி வந்து என்ன பாதிக்கப்படும் அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த நியூஸில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா endangered turtle ties only 3 left in the world. ஓகேவா? இதில் எந்த டர்ட்டில் பற்றி பேசுகிறாங்கன்னா யாங்ஸ் ஜியண்ட் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் அப்படிங்கிறது. யாங்ஸ் ஜியண்ட் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. ஓகே, இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது. அதில் அப்படி கொடுத்துருக்காங்க, கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாகவே இது வந்து என்ன 3 தான் இருக்குது. ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் பொசிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் என்னென்னா யாங்ஸ் ஜியண்ட் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆயில் கன்சூமிங் பாக்டீரியா ஃபவுண்ட் பிலோ ஓஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா மரியானா ட்ரென்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? மரியானா ட்ரென்ச்சு மெரைன் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது மரியானா ட்ரென்ச்சிலேருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறது தான் டீப்பஸ்ட் ட்ரென்ச் இந்த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சில பாக்டீரியா என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா ஆயில் கன்சூம் பண்ணுற பாக்டீரியாவாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நமக்கு ஓஷனில் வந்து ஆயில் நிறையா கொட்டுது அல்லது லேண்டில் வந்து ஆயில் நிறையா கொட்டுது அப்படின்னா அங்கே இருக்க லேண்டு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மோசமான இதுக்கு போயிடும். அதேமாதிரி வாட்டரில் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா கார்பன் கேப்சர் பண்ணுறது, அப்புறம் வந்து என்னென்னா நமக்கு நீராவி ஈர் பண்ணுறது, இது எல்லாமே வந்துன்னா அங்கே தடைப்படும். ஸோ இதனால் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு அது வந்து நிறைய அதிகமாக வந்துன்னா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே தடுக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா வந்து யூஸ் ஆகும். இந்த இதில் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்துன்னா இந்த நியூஸ் எங்கேயாவது மறுபடியும் வரும்போது இதில் ஏதாவது நேம் மென்ஷன் ஆகிருந்தால் கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளேன் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லார்ஜஸ்ட் பிளேனுக்கு பேர் என்னன்னா ஸ்ட்ராட்டோ லான்ச். ஓகேவா? இந்த பிளேனுக்கு பேர் என்னென்னா ஸ்ட்ராட்டோ லான்ச் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த பிளேனில் ரெண்டு உடற்பகுதி இருக்கும். ஓகேவா? 2 உடற்பகுதி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 உடற்பகுதி இருக்கும். அண்ட் முக்கியமானது இதோட விங்ஸ். ஓகேவா? இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு விங்ஸ் வரைக்கும் இது வந்து என்னென்னா அரௌண்ட் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட லென்த்தில் இருக்குமா. ஓகேவா? ஃபுட்பால் கிரவுண்டோட லென்த்துக்கு வந்துன்னா இதோட இது இருக்கும். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ராக்கெட் லான்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஸ்பேஸ் இதை யூஸ் பண்ணி இதை வந்து என்னென்னா கேரி அவுட் பண்ணி, அதாவது என்ன ராக்கெட்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணி வேறு இடத்துலேருந்து டிப்ளாய் பண்ணி அங்கேருந்து சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட முக்கியமாக எந்த டெசர்ட்லேருந்து இதை செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஜோவா டெசர்ட். இது வந்து என்ன கலிஃபோர்னியா ஏரியாவில் இருக்குது. மோஜோவா டெசர்ட் அப்படிங்கிறது இந்த டெசர்ட்லேருந்து என்ன செக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறது. அண்டு இதோட ஹைட் இதெல்லாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.